வணக்கம். அக்கவுண்டன்சி எக்ஸாம் அதாவது 320 பக்கத்துல வந்துருச்சா? எப்படி ரெடி ஆகிறதுன்னு ஒரே டென்ஷனா இருக்கா? கவலையே படாதீங்க. இந்த எக்ஸாம்ல சூப்பரா ஜெயிக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க. எக்ஸாம் டைம்ல டென்ஷன் ஆகுறது ரொம்பவே சகஜம்தான். இவ்ளோ பெரிய சிலபஸ், நல்ல மார்க் எடுக்கணுமேங்கிற பிரஷர் இதெல்லாம் நம்மள டயர்ட் ஆக்கிடும். ஆனா, இந்த எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ஜெயிக்க ஒரு வழி இருக்கு. சோ அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. நம்ம எக்ஸாம ரொம்பவே ஈஸியாக்குற ஒரு சீக்ரெட் வெப்பன் நம்ம கையிலே இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த சீக்ரெட் வெப்பன் வேற எதுவும் இல்ல, நம்ம ஆஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் டிசைன் தான். சிம்பிளா சொல்லணும்னா இந்த எக்ஸாம்ங்கிற கேமோட ரூல் புக் இதுதான். சரி, வாங்க இந்த ரூல் புக்குக்குள்ள என்ன இருக்குன்னு நோண்டி பார்க்கலாம். பாருங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் டிசைன் தான் உங்க மேப். எக்ஸாம் எடுக்கிறவங்க உங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு இது அச்சு அசலா சொல்லிரும். இத சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கான சாவி உங்க கையில தான். ஓகே, இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்டை நாம உடைச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாமோட டிஎன்ஏவை நம்ம டீகோட் பண்ண போறோம். ரெடியா? இங்க பாருங்க, 50%, அதாவது பாதி மார்க் வெறும் அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு தான். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த எக்ஸாம் நீங்க எவ்ளோ மனப்பாடம் பண்ணீங்கன்னு பார்க்கல, படிச்ச விஷயத்த எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ண பயன்படுத்துறீங்கன்னா பாக்குது. அப்போ இந்த அப்ளிகேஷன் ஸ்கில்னா என்ன? சிம்பிள். நீங்க கத்துக்கிட்ட ரூல்ஸையும் மெட்டீரியலையும் வச்சு புதுசா ஒரு சூழ்நிலையில ஒரு கணக்கை எப்படி சால்வ் பண்றீங்கிறது தான். அதனால தான் இதுக்கு இவ்ளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ கேள்வி வகைகளை பாருங்க. ஆப்ஜெக்டிவ் டைப், வெரி ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர்னு 4 வகை இருக்கு. இதுல ஆப்ஜெக்டிவ் டைப் கேள்விகளுக்கே 50 மார்க் போது பாத்துக்கோங்க. அதாவது 1 மார்க் கேள்விகள்ல இருந்து 5 மார்க் கேள்வி வரைக்கும் எல்லாத்துக்குமே நாம பிராக்டிஸ் பண்ணி ரெடியா இருக்கணும். அடுத்தது கண்டென்ட் வெயிட்டேஜ். இங்க பாருங்க, 4 மாடியூலுக்கு மட்டும் தலா 20 மார்க். அதாவது மொத்தமா 80 மார்க் இந்த 4 சாப்டர்ல இருந்து தான் வருது. அப்போ நீங்க உங்க ஸ்டடி டைம்ல எங்க எக்குவ ஃபோக்கஸ் பண்ணணும்னு இது தெளிவா காட்டுது இல்லையா? சரி, அந்த 4 ஹை இம்பாக்ட் மாடியூல்ஸ் எதெல்லாம் பார்க்கலாமா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ், கம்பெனி அக்கவுண்ட்ஸ், அப்புறம் அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த 4ம் தான் உங்க ப்ரிப்பரேஷனோட ஹார்ட். இதுல நீங்க தரவா இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், மொத்த பேப்பர்ல 25%, அதாவது கால்வாசி கேள்விகள் டிஃபிகல்ட் லெவல்ல இருக்கும்னு அஃபிஷியலாவே சொல்றாங்க. சோ கொஞ்சம் டஃப்பான கேள்விகள் வரும்னு நாம எதிர்பார்த்து போகணும். அதுக்கு நாம தயாராயிட்டா நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவலே வேற மாதிரி இருக்கும். ஓகே, நாம இப்போ ப்ளூ பிரிண்ட்ல பார்த்த இந்த நம்பர்ஸ், பர்சன்டேஜ் எல்லாம் தியரி தான். இதெல்லாம் ஆக்ஷன்ல எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க, சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து இதோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல ஈஸி கேள்விகள். மொத்த மார்க்ல 30% இதுதான். இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. சாம்பிள் பேப்பர்ல இருக்கிற கேள்வி 1. ஒரு டிரான்சாக்ஷனை எங்க என்டர் பண்ணுவோன்னு நேரடியா கேட்கிற ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி. இது மாதிரி கேள்விகள்ல ரொம்ப சுலபமா மார்க் வாங்கிடலாம். அடுத்ததா அந்த 25% டிஃபிகல்ட் கேள்விகள் அது எப்படி இருக்கும்? இதோ பாருங்க, கேள்வி 35. பார்ட்னர்ஷிப்ல ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது அசெட்ஸையும் லைபிலிட்டிஸையும் ரீவேல்யூ பண்ற ஒரு பெரிய கணக்கு. இதுல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுதான் உங்க அப்ளிகேஷன் ஸ்கில்ல உண்மையா டெஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி கணக்குகளை நல்லா பிராக்டிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நாம ப்ளூ பிரிண்ட்டை டிகோட் பண்ணிட்டோம், சாம்பிள் கொஸ்டின்ஸையும் பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து உங்களுக்காக ஒரு சாலிட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை இப்போ நாம உருவாக்க போறோம். வெற்றிக்கு இதோ உங்க 4 ஸ்டெப் கேம் பிளான். முதல்ல அப்ளிகேஷனுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. தியரியை மனப்பாடம் பண்றதை விட கணக்கு போட்டு பாருங்க. ரெண்டாவது, அந்த கோர் 4 மாடியூல்ஸ் 20 மார்க் வர்ற அந்த 4 பாடத்திலையும் நீங்க கில்லாடியா இருக்கணும். மூணாவது, எல்லா ஃபார்மேட்லயும் பிராக்டிஸ் பண்ணுங்க. 1 மார்க் எம்சிக்யூல இருந்து 5 மார்க் பெரிய கணக்கு வரைக்கும் எதையும் விடாதீங்க. நாலாவது, சேலஞ்சை ஏத்துக்கோங்க. அந்த டிஃபிகல்ட் கேட்டகரி கணக்குகளை தேடி பிடிச்சு சால்வ் பண்ணுங்க. இப்போ முழு ப்ளூ பிரிண்ட்டும் உங்க கையில இருக்கு. இத வச்சு உங்க வெற்றி கோட்டையை நீங்க எப்படி கட்ட போறீங்க? யோசிங்க, செயல்படுங்க. உங்க சக்சஸை நீங்களே உருவாக்குங்க. ஆல் தி பெஸ்ட்.